என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரீதியான காரியம். அவர் ஒவ்வொரு முறையும் அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க, தன் பிதாவின் முகத்தை பார்க்க அவர் எழுந்து தனிமையான இடங்களுக்கு சென்றார். இன்னும் அற்புதங்கள் நடைபெற்ற பொழுது சில நாட்கள் அந்த இடத்தை விட்டு தனிமையாக தன் பிதாவின் முகத்தை பார்க்க சென்றார். இன்னும் இரவெல்லாம் ஜெபித்தார். தன்னுடைய வியாகுல நேரத்திலே தன்னுடைய வியர்வை இரத்தமாக வெளியே வரும்படியாக ஜெபம் பண்ணினார். அவர் நமக்கு முன்னோடி. எபிரேயர் 5:7 அவர் உரத்த சத்தத்தோடு மிகுந்த கண்ணீரோடு தன்னை மரணத்தினின்று காப்பாற்ற வல்லமை உள்ள தன் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். இன்றும் நாம் அதே போலதான் உரத்த சத்தத்தோடு மிகுந்த கண்ணீரோடு நாம் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு துணையாக இயேசு தமது ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:26 அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? பிதாவின் சித்தம் இன்னதென்று அவர் அறிந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த நாளிலும் நடக்க போகிறவைகள் இன்னதென்று அறியாமல் அஞ்ஞானிகளைப் போல நாம் பிதற்ற போவதில்லை. வரும் காரியங்களை அறிவிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடியே, அவர் நடத்துகிறபடியே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபம் பரலோகத்திற்கு தூபமாக செல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 8ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் எழுதப்பட்ட வசனங்கள் அனைத்தும் இதை குறிக்கிறது. நம்முடைய ஜெபம் என்று ஆண்டவருடைய சமூகத்திற்கு தூப வர்க்கமாக செல்லுகிறது. அந்த தூப வர்க்கத்தை ஆண்டவர் முகர்ந்து மனுக்குலத்திற்கு அழிவு வராதபடிக்கு அவருடைய ரட்சிப்பை அனுப்பி ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக அவர் கிரியை செய்ய போகிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக அவர் கிரியை செய்ய போகிறார். உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு உகந்தது. விலை உயர்ந்த நளதம் என்னும் தைலத்தை மரியாள் ஆண்டவர் மீது, அவருடைய சிரசின் மீது ஊற்றினாள். ஆண்டவர் சொன்னார், இவள் நான் மரணத்திற்கு சிலுவைக்கு போகும் முன்பதாக இதை செய்திருக்கிறாள். என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்திருக்கிறாள். இவள் செய்தது உலகமெல்லாம் சொல்லப்படும். இன்று நீங்கள் மறைவாக செய்யும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உலகமெல்லாம் அதற்கு பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் உலகத்திற்கே வெளிச்சமாக இந்த நேரத்தில் எழும்பி இருக்கிறீர்கள். ஆகவே தைரியமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நமது தகப்பன் நம் ஜெபத்திற்காக ஏங்கி காத்திருக்கிறார். அதுதான் அவருக்கு சுகந்த வாசனை, தூபவர்க்கம். ஆகவே தைரியமாக இப்பொழுதும் இந்த ஜெப நேரத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், அவர் சொன்னார், நீங்கள் தான் எனக்கு வாசலாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த உலகத்திற்குள், ஜனங்களுடைய இருதயத்திற்குள் நான் பிரவேசிப்பதற்கு வாசலை திறக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தைரியமாக இருங்கள். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 84:10 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி
கதவுகள் அண்டையிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றும் நாம் அதே போல ஆண்டவனுடைய வாசல்களில் காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாள் விசேஷமான நாள், விசேஷமான நேரம், மகிமையான கிரியைகள் உலகெங்கிலும் மனுக்குலத்திற்கு ஆண்டவர் செய்யும் ஒரு காலம். ஆகவே கர்த்தர் உங்களை அவருடைய வாசற்படியிலே காத்திருக்கும்படி நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே தைரியமாக ஆண்டவருடைய வாசற்படியிலே நாம் விழுந்து கிடப்போம். ஆண்டவருடைய வாசற்படியிலே நாம் விழும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 28:17 வாசித்து பாருங்கள். அதில் பக்தனாகிய யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வானத்தின் வாசல். இது ஒரு கட்டிடத்தின் வாசல் அல்ல, இது வானத்தின் வாசல். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அந்த இடத்தில் என்ன நடந்தது? அவன் தேவதூதர்கள் அவனிடமிருந்து ஏறுவதையும், ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு செல்வதையும், ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும், அந்த தேவதூதர்கள் திரும்பி வருவதையும் கண்டார். இந்த நேரத்திலும் நாம் ஜெபம் செய்யும் இந்த வேளையிலே அதே காரியம்தான் நடைபெறுகிறது. நீங்கள் வாசலின் அருகிலே இருக்கிறீர்கள், வாசற்படியிலே இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் சகல காரியங்களையும் ரகசியங்களையும் அவர் இன்று வெளிப்படுத்துகிறார். யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார், நமக்கும் வெளிப்படுத்துவார். தைரியமாக இருங்கள். நாம் ஏன் ஆண்டவருடைய வாசற்படியிலே இருக்க வேண்டும்? ஏனென்றால் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை பார்ப்போமா? நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். நெகேமியா 1:3 வாசித்து பார்ப்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். வாசல்கள், ஆண்டவருக்கு, அவருடைய ஆலயத்திற்கு, அவரை நாம் கண்டு அறியும் இடத்திற்கு செல்லும் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு பிரவேசிக்க முடியாமல் எல்லா மனுக்குலமும் தவிக்கிறார்கள். பாவம் அதை செய்திருக்கிறது, பாவ இச்சைகள் அதை செய்திருக்கிறது. இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்யும் மக்களுடைய கிரியைகள் அதை செய்திருக்கிறது. பொல்லாத பிசாசு இதை செய்திருக்கிறான். பாவம் செய்தது நிமித்தம், பிசாசுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் அவன் வாசல்களை சுட்டெரித்திருக்கிறான். ஆண்டவரிடம் போகும் வாசலை சுட்டெரித்திருக்கிறான். ஆகவே நெகேமியா சொல்லுகிறான், இந்த வாசல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் திரும்ப கட்ட வேண்டும். மகிமையான வாசலாக இது மாற வேண்டும். தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குகிறதுமாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை நான் காணும்படியாக அந்த வாசல் திறக்க வேண்டும், திறக்க வேண்டும், திறக்க வேண்டும் என்று அவன் கதறுகிறான். அந்த வாசலை திறக்க அவன் சேவை செய்கிறான். ஆனால் நாமோ இன்று அதை ஜெபத்தினால் திறக்க போகிறோம். மூடப்பட்ட வாசல், எரிக்கப்பட்ட வாசல்கள், ஆண்டவருடைய மகிமையை காண முடியாமல் தடுத்து நிறுத்தும் அந்த எரிக்கப்பட்ட வாசல்கள் இன்று திறக்கும்படியாக, மகிமைக்குரிய வாசல்களாக மாறும்படியாக நாம் அந்த வாசல்கள் அண்டையிலே விழுந்து கிடக்கிறோம்.
ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே விழுந்து கிடக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் இந்த மகிமையான வாசல் திறக்கும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். இனி வரும் நாட்கள் மகிமைக்குரிய நாட்களாக இருக்க போகிறது. தீர்க்கதரிசன ஆவி வெளிப்படும் நாட்களாக இருக்க போகிறது. சுவிசேஷம் தேசம் முழுவதும் வெள்ளம் போல பரவும் நாட்களாக இருக்க போகிறது. எல்லா தடைகளும் நொறுங்கி விழத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் நாட்களாக இருக்க போகிறது. ஆகவே தைரியமாக இருங்கள். தைரியமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஜெபத்திற்கு பலன் உண்டு. இன்று வாசல்கள் அண்டையிலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த வாசலை திறக்க, இந்த மகிமையான வாசலை திறக்க நாம் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? 2 நாளாகமம் 23:19 வாசிப்போம். 2 நாளாகமம் 23:19. யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்குள் காவலாளரை நிறுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் ஆண்டவருடைய பெயரை சொல்லியும் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது தீட்டுப்பட்டவர்களாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள் போய்விடாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்திற்குள் போய்விடாதபடிக்கு அதன் வாசல்களை காக்கிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திற்குள் தீட்டு போகக்கூடாது. அவருடைய நாமத்திற்கு தீட்டு வரக்கூடாது. அவருடைய ஊழியங்களில் தீட்டு வரக்கூடாது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் மற்ற ஜனங்களை வேதனைப்படுத்தும் தீட்டு வரக்கூடாது என்று அந்த தீட்டை நிறுத்தி போடும்படியாக தான் ஜெபம் செய்யும்படியாக வாசல்களிலே கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக 2 நாளாகமம் 24:8 வாசிப்போம். 2 நாளாகமம் 24:8. அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அது கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து, நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு காணிக்கையை கொடுக்கும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பெட்டியை வாசலிலே வைக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு ஒன்று பரிசுத்தம் வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமான காணிக்கை வேண்டும். ஆகவே வாசல்களில், ஆலய வாசலில், தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் வாசலில் காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணிக்கையை கர்த்தருக்கென்று பெறும்படியாகவும், அதை பரிசுத்தம் பண்ணும்படியாகவும், அதை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் நம்மை அவருடைய கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அவருடைய வாசலில் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக 2 நாளாகமம் 31:2 தியானிப்போம். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியேயும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாக தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும், கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக, தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அவருடைய வாசலில் வைத்திருக்கிறார். அவருடைய வாசலில் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! ஒன்று, வருகிறவர்கள், ஆண்டவரிடம் வருகிறவர்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். மூன்றாவது, அவரை துதித்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த 3 காரியத்தையும் செய்ய வைக்கும்படியாக கர்த்தர் நம்மை அவருடைய பாளையத்தின் வாசல்களில் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தின் வாசலில் வைத்திருக்கிறார். இதற்காகவே கர்த்தர் நம்மை அவருடைய வாசலில் வைத்திருக்கிறார். எவ்வளவு முக்கியமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யும்படியாக இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நம்மை அதற்கென்று ஒப்புக் கொடுப்போம்.
நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? தீர உண்ட வாசல் அடைபடு முன் ஒருங்கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடு முன் ஒருங்கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீர உண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது மறைந்த ரெவரண்ட் சாம் கமலேசன் அவர்களை நினைவு கூறுகிறோம். 91 வயது வரைக்கும் அவள் வாழ்ந்து கர்த்தருக்கு ஒளிவிளக்காய் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் அவர்களை உபயோகப்படுத்தி வந்தார். அவர்களுக்காக, அவள் வாழ்க்கைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஏசப்பா, ஏசப்பா, உமது பாளையத்தின் வாசலில், உமது சமூகத்தின் வாசலில் எப்பொழுதும் நாங்கள் விழுந்து கிடக்கும்படியாக, தாவீது விழுந்து கிடக்க ஆசைப்பட்டது போல சுவாமி எங்களுக்கும் அந்த கிருபை தாரும் ஏசப்பா, தாரும் ஏசப்பா, தாரும். ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த கிருபை எங்கள் மீது இறங்கட்டும் ஏசப்பா. இந்த உலகத்திற்குள் உமது சுத்த ஆவியை, பரிசுத்த ஆவியை, ஆண்டவனை சுத்த பாஷையை கொண்டு வரும்படி எல்லாரும் அப்பா உம்மை ஒருமனமாய் சேவிக்க வைக்க பரிசுத்த ஆவியை, பரிசுத்த பாஷையை கொண்டு வரத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். அது ஆலயத்தின் வாசலில் வைத்து, பாளையத்தின் வாசலில் வைத்து, உமது சமூகத்தின் வாசலில் வைத்து அப்பா எங்களை உபயோகப்படுத்தும் ஏசப்பா, ஆசீர்வதியும் ஏசப்பா. அப்படியே சுவாமி தயவாக நாங்கள் பரலோகம் திறந்திருக்கிறதை இன்று முதல் காணும்படி கிருபை செய்ய சுவாமி. தகப்பனே, நாங்கள் அநாதைகள் அல்ல, நாங்கள் குருடர்கள் அல்ல, நாங்கள் செவிடர்கள் அல்ல சுவாமி. எங்கள் தகப்பன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்டு தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குகிறதுமாக இருப்பதை நாங்கள் இன்று முதல் கண்டு அனுபவிக்க கிருபை தாரும் ஏசப்பா. அந்த மகிமை எங்கள் மீது இறங்குவதாக ராஜா. அப்பொழுது ஜனங்கள் உமது சமூகத்திற்கு எங்கள் நிமித்தம் ஓடி வருவார்களே, ஓடி வருவார்களே ஏசப்பா. தயவு செய்து அந்த கிருபை தாரும் ஏசப்பா, தாரும். வாசல்களை உமக்கு திறக்கும் ஊழியர்களாக, ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கென்றும் அந்த மகிமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. எல்லாரும் வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து, நமது ஆலயம், நமது இருதயமாகிய ஆலயம், தேவனுடைய ஆலயம் இப்பொழுது ஒரு வாசலாக மாறும்படியாக, கர்த்தருக்கு வாசலாக திறக்கும்படியாக நம்மையே ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அந்த கிருபை எங்கள் மீது இறங்கட்டும் ஏசப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும் அப்பா. உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இது வானத்தின் வாசல் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவனே உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசப்பா. ஜனங்களும் பிசாசுகளும் சொல்லட்டும், இந்த மனிதன், இந்த மனுஷி தேவனுடைய வாசல், தேவனுக்கு வாசல், இயேசுவுக்கு வாசல் என்று சொல்லத்தக்கதாக எங்களை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தம் பண்ணும் சுவாமி. உமது மகிமை இறங்கட்டும், துதிக்கும் கிருபை எங்களுக்கு தாரும் இயேசுப்பா. இந்த அருளை தருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. கொடாகொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கிருபைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை வாசலின் அருகில், அவருடைய பாளையத்தின், அவருடைய பிரசன்னத்தின் வாசலின் அருகில் நிறுத்துகிறார்.
அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வாசலை திறக்கத்தக்கதான சாவியை நம்முடைய கையிலே முதலாவது கொடுக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 22:22 நாம் வாசிக்க கேட்போம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தின் வாசலின் அருகிலே எதற்கு இருக்கிறீர்கள்? அந்த வாசலை திறக்கும் திறவுகோலை உடையவர்களாக மாறும்படியாக. தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவள் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் அதை திறப்பான், அவள் அதை திறப்பாள். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவள் பூட்டுவாள், அவள் திறப்பாள். ஆம் பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திற்குள் ஜனங்கள் பிரவேசிக்கும்படியாக திறவுகோல் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு தேவ சமூகத்திற்குள் போகாதபடி, அதை தீட்டுப்படுத்தாதபடி, அவருடைய ஊழியர்களை, அவருடைய பிள்ளைகளை தொட்டாதபடிக்கு இந்த வாசலை மூடி போடும் திறவுகோலும் நம்முடைய கையிலே இருக்கிறது. தைரியமாக இருங்கள். இந்த திறவுகோல் என்ன திறவுகோல்? எப்படிப்பட்ட திறவுகோல்? வேதத்தை வாசித்து பாருங்கள். சகரியா 9:9 இந்த திறவுகோலை குறித்து வேதம் கூறுகிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அந்த ராஜா பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக, ஜனங்களுடைய இருதயத்தில் பிரவேசிக்கும்படியாக வாசலை திறக்கும் அதிகாரம் உன் கையிலே இருக்கிறது. அதை எப்படி நீ செய்கிறாய்? நீ கெம்பீரி, நீ கெம்பீரி, நீ மிகவும் களிகூறு. ராஜா வந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார் என்று நீ வாசலின் அருகிலே கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. அவ்வளவுதான், வாசல் திறக்கும். அதான் திறவுகோல். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே அதைத்தான் சொன்னார். என் மகனே, எல்லாவற்றையும் திரும்பவும் 2 மடங்கு சுதந்திரிக்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னில் களி கூறுங்கள். Rejoice in me, rejoice in me. நான் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் என்று கெம்பீரித்து பாடு. அப்பொழுது செப்பனியா 3:17 படி நானும் உன்னை குறித்து கெம்பீரித்து பாடுவேன். நாம் இணைவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கும் பொழுது அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கும்படியாக நம்மை இணைக்கிறார். அப்பொழுது வாசல் திறக்கும், வாசல் திறக்கும். இன்றும் நாம் ஆண்டவரில் கெம்பீரிக்கும்படியாக ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறோம். அப்பொழுது ராஜா அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியாக வாசல் திறக்கிறது. அடுத்தபடியாக சங்கீதம் 141:3 வாசித்து பாருங்கள். அதிலே வேறொரு திறவுகோலை குறித்து வேதம் கூறுகிறது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாய் ஆண்டவருடைய சுத்த வார்த்தை மட்டும் பேசத்தக்கதாக காவல் காக்கப்பட வேண்டும். அதற்காக தான் வாசலிலே கிடக்கிறோம். நம்முடைய வாயை காக்கும்படியாக, நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்படியாக, நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக தான் ராஜாவாக இயேசு இந்த உலகத்திலே ஜனங்கள் இருதயத்திலே பிரவேசிக்க முடியும். ஆகவே அவருடைய வாசல், நம்முடைய வாய், நம்முடைய உதடுகள் சுத்தமாக காக்கப்படும்படியாக நாம் நம்மையே சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசித்து பாருங்கள்.
சுத்தமாயிருக்கிறவன் இன்னும் சுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் நீதி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது ராஜாவாக இயேசு பட்டணத்திற்குள், ஜனங்கள் இருதயத்திற்குள் பிரவேசிக்கும்படி திறவுகோல் நம்முடைய கையிலே வருகிறது. வாசலை திறக்கும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக எருசலேம் ஜெபகோபுரத்தை கட்டும் பொழுது அதை வாங்க வேண்டிய நிலை, காசே இல்லை. அடுத்த நாள் காசு கட்ட வேண்டும், இல்லை என்றால் அதை இழந்து விடுவோம், முன்படமும் போய்விடும். அந்த நேரத்திலே அதற்கு முந்தின நாள் உபவாசம் பண்ணினோம். இயேசு அழைக்கிறார் குடும்பமாக. அடுத்த நாள் காலையில் ஒரு குடும்பத்தினர் வீட்டிற்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், 8 வருஷமாக எங்கள் வீடு விற்க வேண்டும் என்று நாங்கள் பிரயத்தனம் பண்ணினோம், ஆனால் விற்கவே இல்லை. ஆனால் இன்று அதிகாலையில் ஒருவர் அட்வான்ஸோடு வந்து உங்கள் வீட்டை வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அந்த காசை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து எருசலேம் ஜெபகோபுரத்தை நீங்கள் வாங்கும்படியாக கொடுக்கிறோம் என்றார்கள். அந்த பணம் மிகவும் குறைவான பணம் தான். செலவு எவ்வளோ அதிகமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதுதான் எருசலேம் ஜெபகோபுரத்திற்கு ஒரு திறவுகோல், அதை ஸ்தாபிக்கும்படியான ஒரு திறவுகோல். இவர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள், அப்படியே இது திறவுகோல் என்று அறிக்கை செய் என்றார். என்ன ஆச்சரியம்! அவள் போய் 2 மணி நேரத்திலே அற்புதமாக அதற்கு வேண்டிய பணம் வந்தது, இன்னும் எல்லா லைசன்ஸும் வந்தது. என்று கர்த்தர் அதை ஸ்தாபிக்கும்படியாக கிருபை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கையிலே நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது திறவுகோலை கொடுக்கிறார், திறவுகோலை கொடுக்கிறார். இன்று அந்த திறவுகோலை கர்த்தர் நம் கையிலே கொடுக்கிறார். இனி வரும் நாட்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படும்படியான திறவுகோல் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசலை கர்த்தருக்கென்று திறக்கும்படி கொடுத்திருக்கிறார். மனம் கலங்காதிருங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திறந்த வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வாசலை திறக்கிறோம். ஆனால் இந்த வாசல் திறந்தே இருக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Thank you Jesus. ஒருவனும் பூட்டக்கூடாது திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். எனக்கு வாசலை திறந்தாய். ஆகவே என் மகனே, என் மகளே, ஒருவனும் பூட்டக்கூடாது திறந்த வாசலை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் ஊழியத்திற்கும் உன் செய்கைகளுக்கும் உன் கிரியைகளுக்கும் நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு 2 காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. You stood for my name. எவ்வளோ புயல் வந்தது, எவ்வளோ எதிர்ப்பு வந்தது, எவ்வளோ பொறாமை வந்தது, எவ்வளோ பொல்லாத கிரியைகள் வந்தது, எவ்வளோ அநியாய சொற்கள் வந்தது, அநியாய செய்திகள் உன்னை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. இயேசுவை குறித்து எழுந்து நின்று யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை மகிமைப்படுத்துவேன். என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கும், அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கும் என் இயேசுவை நான் அறிவிப்பேன். அவரை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன், அவரை சுமந்து கொள்வேன்.
என்று நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்திருக்கிறாய். இரண்டாவதாக என் வசனத்தை கை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறாய். Everything has been done according to the word of God, word of God, word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறாய், அதன்படி வாழ்ந்திருக்கிறாய். ஆகவே உனக்கு திறந்த வாசல் தான், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இந்த நாளிலும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக அவருடைய வாசல் படியிலே விழுந்து கிடக்கும் உங்களுக்கு அவர் திறந்த வாசலை கொடுக்கிறார். தைரியமாக இருங்க. இந்த நாளிலிருந்து அதை நாம் அனுபவிக்க போகிறோம். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அடுத்தபடியாக இந்த வாசலுக்குள் தேவாதி தேவன் பிரவேசிக்கும்படி திறவுகோலை வைத்து திறந்து விட்டோம். திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் மூன்றாவதாக இதற்கு எதிராக இருக்கும் இந்த வாசலை மூட வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணும் பொல்லாத பிசாசை ஆண்டவர் மின்னலை போல விழும்படி செய்கிறார். மின்னலை போல விழும்படி செய்கிறார். இன்றிலிருந்து அதை நாம் காணப்போகிறோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றும் காண்பதில்லை. You will never see him again. You will never see him again. தடையே இருக்காது அந்த வாசல். அந்த தடை முள், கல், குப்பை, பழிச்சொற்கள், வேதனையான காரியங்கள், இழப்புகள் இதெல்லாம் குவியல் போல விழுந்து கிடந்ததில்லை இந்த வாசலுக்கு முன்னால. அந்த வாசல் எரிக்கப்படும் பொழுது அங்கு இப்படிதான் இருந்திருக்கும். நெகேமியா போய் பார்க்கும் பொழுது இப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நாம் அவருடைய வாசலில் விழுந்து கிடக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது இந்த குப்பைகளை, இந்த முட்களை, இந்த கற்களை எல்லாவற்றையும் அவர் நீங்க செய்கிறார். கோணலானவைகளை சபையாக்குகிறார். தெளிவான பாதையை கர்த்தர் கொடுக்கிறார். சமாதானத்தோடு அவற்றையும் சுதந்திரிக்கும்படி அவர் நமக்கு அருள் புரிகிறார். இந்த நாளிலும் இந்த தடைகள் அனைத்தையும் அவர் நீக்கி போடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12, 10, 11. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல், சகோதரிகள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். தாழ்த்தப்பட்டு போனான். லூக்கா 10:18 அவன் மின்னலை போல விழுந்தான். அவன் மின்னலை போல விழுந்தான். பாருங்கள், வாசலில் அவன் காத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். கோட்டை வாசலில் பவுலாகிய தேவனுடைய ஊழியனை கொலை செய்யும்படி இரவும் பகலும் காத்துட்டு இருக்கிறாங்க. அதான் பிசாசனுடைய செய்கை. இவனை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே இருக்கும் அந்த பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் நீக்கி அவனை மின்னலை போல நாம் அதே வாசலில் ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது அவனை விழச் செய்கிறார். இன்றிலிருந்து அதை நாம் காண்போம். அடுத்தபடியாக லூக்கா 7:12 வாசித்து பாருங்கள். இயேசு செய்த ஒரு காரியம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஆமென். இதை நாம் காணப்போகிறோம். இனி வரும் நாட்களிலே வாசலிலே நாம் ஜெபம் பண்ணி இன்று விழுந்து கிடக்கிறது நிமித்தம் மரித்தோரை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார். குடும்பங்களை ஒன்று சேர்த்து அவருடைய மகிமையை விளங்க செய்ய போகிறார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், 2014 வருடத்திலே ஒவ்வொரு தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது சீனாவிலே கொள்ளை நோய் வரும், அதுதான் உலக ரிவைவலுக்கு எழுப்புதலுக்கு ஆரம்பமாக இருக்கும். அதன் பிறகுதான் என்னுடைய வல்லமை தேசங்கள் அனைத்திலும் இறங்கும். அதன் பிறகு ரஷ்யா, அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகள், அதன் பிறகு இஸ்ரேல் தேசம், அதன் பிறகு ஆப்பிரிக்கா, அதன் பிறகு இந்தியா என்று ஒவ்வொன்றாக காண்பித்தார். ஆஸ்திரேலியா எல்லாம் காண்பித்தார். அதில் இந்தியாவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இந்தியாவிலே இப்படியெல்லாம் நடைபெறும், ஆனாலும் அதன் மத்தியிலே நான் என்னுடைய அற்புதங்களை செய்யும் வல்லமையை விளங்க செய்ய போகிறேன். I am going to do miracles as never before and show myself as God. மரித்தோர் இனி உயிரோடு எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று வாயை திறந்து, இயேசுவே ரட்சகர் என்று வாயை திறந்து அந்த வாலிபன் பேச தொடங்கினது போல வாலிபர்கள் பேச தொடங்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். வாலிப பிள்ளைகள் இனி வரும் நாட்களிலே பேச தொடங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அதற்காக ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவோமா? Praise the Lord. Thank you Jesus. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 25 வாசித்து பாருங்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. பரலோகத்திலே இரவே கிடையாது. அதனால எப்போ வெளிச்சமா இருக்கும், வாசல்கள் திறந்தே இருக்கும். இதுதான் மூன்றாவதாக நடைபெற போகும் காரியம். ஜெபத்திற்கு இனி தடையே இருக்காது. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி தீர்க்கதரிசன வல்லமையினால் அவரோடு உறவு கொள்ளும் அந்த கிருபை பெருகிக்கொண்டே போகிறது. அதுதான் திறந்த வாசல். மகிமையான காரியங்கள் பரலோகத்தோடு இணையும்படியாக, பரலோக தரிசனங்களை அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே காணும்படியாக இன்று நீங்கள் வாசலில் விழுந்து கிடக்கிறது நிமித்தம் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு செய்ய போகிறார், எனக்கு செய்ய போகிறார். இனி வரும் நாட்கள் பரலோகம் நமக்கு திறந்தே இருக்கும். அவரோடு உறவு கொள்வோம். அது நிமித்தம் லட்சக்கணக்கான மக்கள் வாசல் வழியாக பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். எவ்வளவு பெரிய காரியம். அடுத்தபடியாக யோவான் 5:2 வாசித்து பாருங்கள். அதில் 38 வருடமாக படுத்து கிடந்த அந்த மனிதனை தொடும்படியாக ஆண்டவர் அழகான ஒரு வாசல், இட்ஸ் கால்ட் a sheep gate, இங்கிலீஷில் பியூட்டிஃபுல் கேட்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வாசல் வழியாக சென்று அந்த மனிதனை உயிரோடு வாழும்படியாக 38 வருட வேதனை நீங்கி நடக்கும்படியாக ஒரே வினாடியில் அற்புதம் செய்தார். இவ்விதமான அற்புதங்களை நாம் காணப்போகிறோம். தைரியமாக இருங்கள். இனி அற்புதங்களின் நாட்கள். குப்பையாக இந்த அற்புதங்களை தடை செய்யும் ஆவிகளை ஆண்டவர் நீக்குகிறார். இனி வரும் நாட்களிலே பாருங்கள், சாட்சி சொல்லக்கூடாது, இயேசுவே ரட்சகர் என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லும் காரியங்கள் வரப்போகிறது. ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் இதுவரைக்கும் செய்யாத அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் செய்ய போகிறார். அதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். தைரியமாக செய்யும்படியாக கிருபை செய்ய போகிறார். யோவானும் பேதுருவும் ஆண்டவருடைய ஆவியினால் நிரம்பி தேவாலயத்திற்கு போனார்கள். அவர் இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களோ நாங்கள் இயேசுவை பற்றி அறிவிப்போம் என்ற ஒரு நிர்ணயத்தோடு ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்திற்குள் போனார்கள். அங்கு வாசலில் ஒரு முடவன் வைக்கப்பட்டிருந்தான். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றார்கள். எழுந்து நடந்தான். அப்போஸ்தலர் 2:41 கூறுகிறது போல 3000 பேர் அந்த இடத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மறுரூபமானார்கள். இந்த விதமான அற்புதங்களை காணப்போகிறோம். ஆண்டவர் அந்த வாசல்களிலே முடவர்களை நடக்க வைப்பார். 38 வருட வியாதியுள்ள மக்களை எழுந்து நடக்க வைப்பார். இன்னும் செத்து போன நாயினூர் விதவையின் மகன் வாலிபன் எழுந்து நிற்கும்படி செய்வார். அதன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும். ராஜா உள்ளே பிரவேசிப்பார்.
கோடிக்கணக்கான மக்களை தொடுவார். அதற்கென்று இப்பொழுது நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்படி நாம் ஜெபம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? என்ன பாக்கியம் வருகிறது? சங்கீதம் 3:3 வாசித்து பாருங்கள். அவர் நம் தலையை உயர்த்துகிறார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். சங்கீதம் 24:7 அதை வாசிக்க கேட்போமா? வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்கள் உயருகிறது. ஏன்னா ராஜா அவ்வளோ பெரியவர். வாசல்கள் உயருகிறது. ராஜாதி ராஜா உள்ளே பிரவேசிக்கும்படியாக வாசல்கள் உயருகிறது. இந்த வாசல்கள் உயருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சங்கீதம் 3:3 படி நம் தலையை அவர் உயர்த்துகிறார், நம் கனத்தை உயர்த்துகிறார். இயேசுவின் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் கனத்தையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார், அவர்களை மகிமைப்படுத்த போகிறார். வரும் நாட்களிலே இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தை சுமந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் நிறைவாய் வரப்போகிறது. அத்தனையிலும் பெருக்கம் உண்டாக போகிறது. Yes, this is what God is going to do. அதே போல சங்கீதம் 147:13-14 வாசித்து பாருங்கள். நம்முடைய வாசல்களை, தாழ்பாள்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். He strengthens the bars of your gates. உங்க வீட்டு, உங்க குடும்பம், உங்க ஆவி, உங்க வாழ்க்கையின் கதவுகள் எல்லாம் ஸ்திரப்படுத்தப்படும். ஒருவரும் உள்ளே புகுந்து உங்களை கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது, திருட முடியாது. கர்த்தர் அப்படி உங்கள் வாசல்களின் கதவுகளை பலப்படுத்துவார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஏன்னா என் வாசல்லையே காத்து கிடக்குறீங்க. உங்க வாசல், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நல்ல வாழ்க்கை பெறும்படியாக, வாழ்க்கையில் உயரும்படியாக, தீர்க்கதரிசிகளாக மாறும்படியாக, அவர்கள் கனத்துக்குரியவர்களாக உயரும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். கடைசியாக ஏசாயா 60:11 வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். வாசல்களிலே நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது என்ன பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது? உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும் படிக்கும். ஜாதிகளின் பலத்த சேனை. அப்புறம் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும் படிக்கும். அவருடைய ராஜாக்களை அழைத்து வருவேன். உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தமிழில் ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வரப்படும்னு இருக்குது. இங்கிலீஷ்ல the wealth of the nations. தேசங்களின் ஐஸ்வர்யம் உனக்கு வரும். Praise God. ராஜாக்கள் நம்மை தேடி வருவார்கள் ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்கும்படியாக. அதோடு அவர்கள் சேபா ராஜஸ்திரி கொண்டு வந்தது போல உலகத்தின் பொக்கிஷங்களை கொண்டு வர போகிறார்கள். இந்த பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வாசலில் விழுந்து கிடப்போம். நாம் இந்த பாடலை பாடுவோமா? தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். Amen. கர்த்தரை உயர்த்துவோம். வாசல்களை உயருங்கள். ராஜா, மகிமையின் ராஜா,
உள்ளே பிரவேசிக்கட்டும், உள்ளே பிரவேசிக்கட்டும். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, ஏசப்பா, எங்களுக்கு வேற அடைக்கலமே இல்லையப்பா. உமது வாசல்களில் ஆண்டவனே, உமது வாசல்களை திறக்க, உமக்கு திறக்க, ராஜா பிரவேசிக்க திறக்க, உன்னதமானவர் பிரவேசிக்கும்படியாக உயர்த்த சுவாமி, நாங்கள் உமது வாசல்களில் விழுந்து கிடக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம், விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவனே, மக்கு நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் சுவாமி, தயவாக சுவாமி, இப்பொழுதும் அந்த ஜீவனங்களுக்குள் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவனே, சாட்சியின் வசனத்தினாலும், ஆண்டவனே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின்படி சுவாமி, உமது வார்த்தையை அறிவிக்க எங்கள் ஆவியை பலப்படுத்தும் சுவாமி. சாட்சியை சொல்லும் வாழ்க்கையை வாழும்படி அருள் புரியும் அப்பா. எங்கள் செய்கையில் எல்லாம் சாட்சி உண்டாகும்படியாக சுவாமி, ஒரு தீங்கும் ஒரு எதிர்ப்பும் ஆண்டவனே அதை கண்டு எங்களை அழிக்க முடியாதபடிக்கு சுவாமி, ஆண்டவனே, தயவாக எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பும் சுவாமி, உம்மால் நிரப்பும் சுவாமி, உம்மால் நிரப்பும் சுவாமி. உமது மகிமை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. வாசல் இப்பொழுது உயருவதாக, உயருவதாக. வாசலின் கதவு ஆண்டவனே இப்பொழுது உயருவதாக இயேசுப்பா. தயவாக உமது வல்லமை இறங்கட்டும், எங்கள் தலைகள் உயரட்டும், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் இயேசுப்பா. ஆண்டவனே, சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா. கோடா கொடி நன்றி ஆண்டவனே. எல்லாருக்கும் முன்பதாக இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்யத்தக்கதான அபிஷேக வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுப்பா. இப்பொழுதும் அது மகிமை இறங்கட்டும், ராஜாக்களினை தேடி வரட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே, ராஜாக்கள் எங்களை தேடி வரட்டும் சுவாமி. ஆண்டவனே, உமது ஊழியத்தை செய்யத்தக்கதான பொக்கிஷங்கள் அப்பா எங்களை தேடி வரும்படி நீர் செய்வதற்காக, ராஜாக்கள் கொண்டு வரும்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. வாசல்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கென்று திறந்திருக்கும், பிசாசுக்கு மூடப்படுவோம் சுவாமி. நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் மூலமாக நடைபெற செய்வதற்காக நன்றி இயேசு சுவாமி. உமது நாமத்தை சொன்னாலே பிசாசுகள் ஓடும்படியாக, பாக்கியங்கள் உண்டாகும்படியாக, தீர்க்கதரிசன வரங்கள் வெளிப்படும்படியாக, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உமது ஜீவன் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி, கோடா கொடி நன்றி இயேசுப்பா. இன்று முதல் ஒரு மாறுதல் உண்டாகட்டும், இன்று முதல் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். எங்கள் ஆவியமோடு இணைந்திருக்கட்டும். பரலோக மகிமையை காணும்படி எங்கள் கண்கள் இப்பொழுது திறக்கட்டும் சாமி, திறக்கட்டும் ராஜா, திறக்கட்டும் ராஜா. அப்பா, யாக்கோபின் கண்களை திறந்தீர் இயேசுப்பா, மோசேயின் கண்களை திறந்தீர் இயேசுப்பா, எலிசாவின் கண்களை திறந்தீரப்பா. அவர்கள் ராஜாக்களுக்கு உமது நாமத்தை சொல்லி உமது ஜனங்களை காப்பாற்றி ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொண்டு வந்தார்கள் அப்பா. தயவாக ராஜா, எங்களுக்கும் அதே கிருபையை தாரும். எங்கள் கண்கள் என்று திறக்கப்படுவதாக, உமது மகிமை இறங்குவதாக, பலத்த கிரியைகள் நடைபெறுவதாக. இந்த அருளை நீர் தந்து எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, உமது ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஜனங்கள் கோடா கோடியாக இந்த வாசல் மூலமாக உமது ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக இன்று முதல் நீர் கிரியை செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. ஜெபிக்கும் ஆவியை எங்களுக்குள் பெருகச் செய்யும். உம்மோடு இணைந்திருக்கும் கிருபையை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். God bless you.